இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்டத்தை குறித்து இத்தனை ஆசீர்வாதம். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? நீர்க்கால்களின் ஓரமாய், கால்வாய் ஓரங்களில், குளம், ஏரி, தண்ணீர் நிறைந்த செழிப்பான இடங்களில் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பு. தண்ணீருக்கு பஞ்சமற்ற வாழ்க்கை. மரத்தில் பார்த்தோம் என்றால் இலை ஒன்று கூட உதிராதபடி செழிப்பு. அந்த மரத்தில் தேவையான கனிகள். இந்த மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். யாருடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அங்கே சங்கீதம் 1 முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவத்தில் வாழ்கிறவனுடைய ஆலோசனை, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவனுடைய வாழ்க்கை ஆலோசனை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 1, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், 2வது சொல்லப்பட்டிருக்கும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள், அவன் எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், அவன் லஞ்சம் வாங்குகிற, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவனுடைய வழியில் நிற்காதீங்க. 3வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், பரியாசக்காரர், மற்றவர்களை பகடியாய் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், தூற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோடு உட்காராதே. உட்கார்ந்தால் உன்னை அறியாதபடி நீயும் மற்றவர்களை தூற்ற ஆரம்பித்து விடுவாய். இந்த கூட்டத்தோடு இருக்காதீங்க. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆலோசனை யாரிடத்தில் கேட்கிறோம்? சிந்திக்க வேண்டும். நாம் ஆலோசனை கேட்கிறவன் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் யாருடைய பாதையை பின்பற்றி யாரை போல நடக்கிறோம்? நாம் நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிந்திக்க வேண்டும். 3வது, ஏளனமாய் பேசிக்கொண்டு, மற்றவர்களை தூற்றிக்கொண்டு, கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு, இவர்களோடு இருந்தால் அவர்களுடைய குணமும் நம்மையும் பற்றி கொள்ளும். இவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஆம், பிரியத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு கடமைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்றல்ல, பிரியத்தோடு, வாஞ்சையோடு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். நம்ம வாசிக்கிறது பெருசுல, வாசிக்கிற வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் யார்? இந்த வசனத்தின்படி வாழாதவர்களுடைய வாழ்க்கை என்ன? சிந்திக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இது அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வாழாதவர்களுக்கு பெயர்தான் துன்மார்க்கர். இப்படி வாழாதவர்களுக்கு பெயர்தான் துன்மார்க்கர். அதனால தான் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். மரம் செழிப்பற்ற மரம், ஒரு காற்று வீசினாலும் இலையெல்லாம் உதிர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை வாழாதபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆலோசனைகளை, நல்லவர்களுடைய ஆலோசனையிலே, நல்ல நீதிமான்களுடைய வழிகளிலே, தேவனுடைய வசனத்தை குறித்தும் வசனத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்களை குறித்தும்
அவர்களோடு கூட நாம் அமரும்போது நம்முடைய உள்ளம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படும், தேவ வசனத்தால் நிரப்பப்படும். ஆம், ஏனென்றால் சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. கடவுள்னா ஒருத்தர் இல்லை. நாம் சரியான பாதையை பின்பற்றுவோம், தேவனுக்கு பிரியமானதை பின்பற்றுவோம். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்குரிய பாதை, நீதிமானுக்குரிய வழி, வேதம் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.